ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜேட்டானிஸ்ட் அனிமியோட சீசன் 3ல நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எப்படி நம்ம கிங்குன் பிரிவு, தியானின் கோயில், அப்புறம் ஃபெங் பள்ளத்தாக்குன்னு 3 பிரிவு ஒன்னா சேர்ந்து பீஸ்ட் படைகளை தடுக்கிறதுக்கு தயாரானாங்களோ, அதே போலதான் கல்ட்டிலையும் 3 பிரிவை சேர்ந்தவங்களும் ஒண்ணு கூடி இருந்திருப்பாங்க. அதே சமயத்துல எக்கச்சக்கமான பீஸ்ட் படைகள் அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்க, அதை பார்த்து நம்ம கிங்கின் பிரிவோட எல்லா டிசபிள்ஸும் அதை எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு தயாராகிட்டு இருந்திருப்பானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, நான் கண்டிப்பா எனக்கு முக்கியமான எல்லாரையும் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அப்ப வேகமா அந்த பீஸ்ட் படைகள் எல்லாத்தையும் லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த ஒரு டீமன் கிங் பீஸ்ட போய் அட்டாக் பண்ணி இருந்திருப்பான். அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ அந்த பிரம்மாண்டமான டீமன் கிங் பீஸ்ட தான் போய் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ என்னதான் அட்டாக் பண்ணாலும் அந்த பீஸ்டோட பவர் பயங்கரமா இருக்கு. அதுதான் நம்ம ஹீரோவை அடிச்சு சும்மா பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டீமன் கிங் பீஸ்ட் அந்த இடத்துல எக்கச்சக்கமான பீஸ்ட கட்டுப்படுத்தி அதை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண, நம்ம ஹீரோ இந்த பீஸ்ட்களையும் சமாளிச்சுக்கிட்டு அதே நேரத்துல அந்த டீமன் கிங் பீஸ்ட் பண்ற அட்டாக்கையும் அப்படி தடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவும் அவனோட ஈவில் பவர்ஸை பயன்படுத்தி அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு ஸ்பிரிச்சுவல் கேன்ஸை பயன்படுத்தி அந்த டீமன் கிங் பீஸ்ட நகர முடியாத மாதிரி அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கிறான். அப்ப சடனா இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வேகமா அந்த டீமன் கிங் பீஸ்டோட கண்ணிலேயே குத்தி அதை காயப்படுத்திடுறான். அதனால அந்த பீஸ்ட் பயங்கரமா அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்க, ஆனா அவ டக்குன்னு ஒரு பெரிய ஃபார்மேஷனை பயன்படுத்தி அந்த பீஸ்ட நகர முடியாத மாதிரி அந்த இடத்துல அப்படியே லாக் பண்ணிடுறான். அப்ப ஹீரோவோ அவனை பார்த்து சொல்றான், பரவாயில்ல, சரியான நேரத்துக்கு தான் நீ வந்திருக்க. சரி வைஸ் லீடர், சீக்கிரம் இந்த பீஸ்டோட கதையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அதை கேட்ட நம்ம ஹீரோவோ அவனோட வெப்பன்ல பவரை கேதர் பண்ணிட்டு அந்த பீஸ்டுக்கு ஒரு ஃபைனல் போவை கொடுத்து அதோட கதையை முடிச்சு விழான்னு போறான். ஆனா அப்ப டக்குன்னு அந்த பீஸ்டோட தலைக்குள்ள இருந்து வந்த நம்ம கோஸ்ட் கிங்கோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவோட அட்டாக் அப்படியே தடுத்துறான். நம்ம ஹீரோவும் இந்த இடத்துல கோஸ்ட் கிங்கோட அசிஸ்டன்ட் பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறான். ஏன்னா இப்ப அவன் உயிரோட இல்ல. அது மட்டும் இல்லாம இவரோட சோலை அந்த பீஸ்ட் தான் அப்படியே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த டீமன் கிங் பீஸ்ட் யார் யாரையெல்லாம் கொல்லுதோ அவங்களோட சோல்ஸ் எல்லாத்தையும் இதால பப்பட் மாதிரி கட்டுப்படுத்த முடியும். அப்படியே இந்த இடத்துல சீன் கட்டாக, அதே நேரத்துல இங்க ஹீகுவான் பிரிவோட மாஸ்டர் தான் காமிக்கிறாங்க. அவங்க நம்ம பாய்சன் பிரின்ஸை பார்த்து தான் சொல்றாங்க, இந்த பீஸ்ட் படையெடுப்பு உண்மையாவே நம்ம நினைச்சதை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இந்த ஸ்னேக் வேலியோட புவியியல் ஸ்ட்ரக்சர் என்னதான் நமக்கு அட்வான்டேஜா இருந்தாலும் ஒருவேளை நிலைமை கைய மீறி போனுச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு உங்ககிட்ட எதுவும் திட்டம் இருக்கா என்ன பாய்சன் பிரின்ஸ்? அப்ப இதை கேட்ட பாய்சன் பிரின்ஸ் சொல்றான், கண்டிப்பா இந்த இடத்துல நான் இப்ப 3 பிரிவையும் ஒண்ணு கூட்டி இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்கிட்ட திட்டம் இல்லாம இருக்குமா என்ன? சரி, எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப 3 பேரையும் அப்படியே வெளியே கூட்டிட்டு வரான். எங்க வாண்டு செக்டோட ஆன்செஸ்டர்ஸ் தான் இந்த ஸ்னேக் வேலியில எர்த்தோட ஸ்பிரிச்சுவல் வெயின்ஸை பயன்படுத்தி ஒரு பயங்கரமான அரே ஃபார்மேஷனை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒன்ஸ் இதை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே இருந்து இந்த அரே ஃபார்மேஷனை தாண்டி யாராலையும் உள்ள வர முடியாது. அது மட்டும் இல்லாம என்னோட மாஸ்டர் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த இடத்தோட சீலை கொடுத்தாரு. அதனால யாரு கவலைப்படாதீங்க, எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப சடனா இந்த இடத்துக்கு வாண்டு செக்டர் சேர்ந்த 4 எல்டர்ஸ் அப்படியே வரானுங்க. பாய்சன் பிரின்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், மிருகப்படைகள்லாம் நம்மள நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே தயார் நிலையில இருக்கு. அப்படின்னா சரி, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஹீகுவான் பிரிவோட மாஸ்டர் அப்புறம் கோஸ்ட் கிங், நீங்க 2 பேரும் உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. நிலைமை கையை மீறி போற சமயத்துல நீங்க வாங்க. அது வரைக்கும் இந்த ஸ்னேக் வேலியோட வாயில நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இதை கேட்ட நம்ம கோஸ்ட் கிங்கும் ஹீகுவான் பிரிவோட மாஸ்டரும் சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம லியாவும் நேரா அந்த பாய்சன் பிரின்ஸ் கிட்ட வந்து சொல்றா, மிஸ்டர் பாய்சன் பிரின்ஸ், உங்க கூட நானும் ஸ்னேக் வேலியோட நுழைவாயிலுக்கு வரேன். அந்த இடத்துல என்னால முடிஞ்ச உதவிய நான் உங்களுக்கு பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அதை கேட்ட பாய்சன் பிரின்ஸும், கண்டிப்பா மிஸ் லியா, உங்களோட உதவி எனக்கு ரொம்பவும் தேவை. அப்படியே இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம கிங்குன் பிரிவோட டிசபிள்ஸ் தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் இந்த இடத்துல அவங்களோட பவர்ஸை பயன்படுத்தி அவங்க இருக்க வாயில நெருங்குற எல்லா பீஸ்டையும் அப்படியே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆனா போக போக இந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான பீஸ்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம ஆளுங்களை விட்டு கொடுக்காம நம்ம லியான், சிங்யூ, சீனியர் டிசபிள், லூசின்னு எல்லாரும் அவங்களோட முழு பவரையும் பயன்படுத்தி அந்த இடத்துல பயங்கரமா ஃபைட் பண்ணி எல்லா பீஸ்டையும் அப்படியே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான பீஸ்ட் வருது. அந்த பீஸ்ட பார்த்ததுமே நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது அந்த பீஸ்ட் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு. அப்ப நம்ம லியானும், இந்த பீஸ்ட் இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப சீனியர் டிசபிள் சொல்றான், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பீஸ்ட தனித்தனியா அட்டாக் பண்ணி எல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப அதை கேட்ட அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனுங்க எல்லாரும் அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஃபயரை பயன்படுத்தி அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த பீஸ்டுக்கு அந்த ஃபயர் ஆலையெல்லாம் எதுவுமே ஆகல. அப்ப அந்த பீஸ்ட் சடனா அந்த இடத்துல பாய்சனே அட்டாமிக் பர்த் மாதிரி பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனுங்க
அவனுங்க எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிடுது. அந்த பாய்சன் பட்ட அடுத்த நொடியே அந்த இடத்துல இருந்த முக்காவாசி ஃபெங் பள்ளத்தாக்கு சேர்ந்தவனுங்க அப்படியே செத்து போயிடுறானுங்க. அதே நேரத்துல இங்க அந்த ஃபெங் பள்ளத்தாக்கோட சீனியர்லயும் ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே தப்பிக்கிறான். இருந்தாலும் அந்த பீஸ்ட் பண்ண அட்டாக்கால அவனுக்கு பயங்கரமான டேமேஜ் ஏற்பட்டுடுது. அப்ப அவன் சொல்றான், எல்லாரும் கவனமா இருங்க, அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அப்ப இதை கேட்ட சீனியர் டிசபிள் சொல்றான், ஃபெங் பள்ளத்தாக்கோட யாங் ஃபயர் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை பயன்படுத்தி பீஸ்ட் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும். ஆனா அதாலேயே இந்த பீஸ்ட எதுவுமே பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த பீஸ்ட சமாளிக்கிறது அந்த அளவுக்கு சுலபமான விஷயம் கிடையாது. சீக்கிரம் வாங்க, நம்ம எதையாவது பண்ணி இந்த பீஸ்ட தோக்கடிச்சே ஆகணும். நம்ம எல்லாரும் ஒன்னா போய் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்ப சடனா நம்ம ஆளுங்க எல்லாரும் அந்த இடத்துல அவங்களோட பயங்கரமான பவர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த பெரிய பீஸ்ட தான் போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதே சமயத்துல இந்த இடத்துக்கு வர சின்ன சின்ன பீஸ்டுங்க எல்லாத்தையும் தியானின் கோயில சேர்ந்த மாங்குங்க தான் இந்த இடத்துல புத்தமணியை பயன்படுத்தி அப்படியே தடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம லூசி அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான ஐஸ் பியர்ஸ் வர வச்சு அந்த பெரிய பீஸ்ட் அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவ அந்த இடத்துல அவளோட அல்டிமேட் மூவ பயன்படுத்துறா. அதே நேரத்துல இங்க அந்த பெரிய பீஸ்டும் நம்ம லூசி ஃப்ரீஸ் பண்ணி இருந்திருப்பால அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியே வந்து அதோட அட்டாமிக் பெர்த்தை பயன்படுத்தி நம்ம லூசி பண்ண அட்டாக்கை எதிர்த்து அதை அட்டாக் பண்ணுது. ரெண்டு பேரோட அட்டாக் அந்த இடத்துல நேருக்கு நேர் பயங்கரமா வந்து மோதிக்கிறதோட அப்படியே அந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அதே சமயத்துல இங்க நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கோஸ்ட் கிங்கோட அசிஸ்டன்ட் கூட தான் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், ஒரு சோலை அப்சர்வ் பண்ணி அந்த சோலை பப்பட்டா மாத்திட்டாலே அந்த சோலால மறுபிறவி எடுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த பீஸ்ட் ரொம்பவும் ஆபத்தானது. இதோட கதையை நான் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோஸ்ட் கிங்கோட அசிஸ்டன்ட் தான் அப்படியே பாக்குறான். ஆனா நம்ம கோஸ்ட் கிங்கோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துல அவனோட பவரை பயங்கரமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கதோட அப்படியே அந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அதே சமயத்துல இங்க நம்ம லூசி பண்ண அட்டாக் அந்த பீஸ்ட் பண்ண அட்டாக் அப்படியே பிரேக் பண்ணிட்டு போய் அந்த பீஸ்ட பயங்கரமா அட்டாக் பண்ணிடுது. அதனால அந்த பீஸ்டுக்கு அந்த இடத்துல பயங்கரமான டேமேஜ் ஏற்பட்டுடுது. அப்ப இத பார்த்த சீனியர் டிசபிளும், இப்ப இந்த பீஸ்ட் காயம் அடைஞ்சிருக்கு, இதுதான் நமக்கு சரியான நேரம், வாங்க சீக்கிரம் போய் அதை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேகமா போய் அந்த பீஸ்ட தான் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இப்ப டக்குன்னு அந்த பீஸ்ட் அதோட உடம்புல இருந்து அப்படியே எக்கச்சக்கமான பாய்சன் அப்படியே வெளியே விட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அது அந்த பாய்சனை பயன்படுத்தியே அது உடம்புல ஏற்பட்ட எல்லா காயங்களும் அப்படியே ஹீல் பண்ணிக்குது. இன்னொரு பக்கம் அந்த பீஸ்டோட பாய்சன்ல மாட்டிக்கிட்டு நம்ம ஆளுங்க எக்கச்சக்கமான பேர் அந்த இடத்துல செத்து போயிட்டு இருக்கானுங்க. அடுத்து அந்த பீஸ்டும் அதோட அட்டாமிக் பெருத்தை பயன்படுத்தி நம்ம ஆளுங்க இந்த நுழைவாயிலுக்கு எதுக்க ஒரு பெரிய ஷீல்டா போட்டு வச்சிருந்திருப்பானுங்க. அதை அட்டாக் பண்ணி அசால்ட்டா பிரேக் பண்ணிடுது. அதனால எக்கச்சக்கமான பீஸ்ட் இப்ப ஈஸியா உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்க. இத பார்த்து நம்ம சீனியர் டிசபிள் சொல்றான், இந்த மதிலுக்கு பின்னாடி இருக்க கிராமத்துல இருந்த மக்கள்லாம் தப்பிச்சு ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பா இந்த பீஸ்ட் படைகளை இந்த மதில தாண்டி நம்ம போக விட கூடாது. கிங்குன் பிரிவை சேர்ந்த ஒரு டிசபிளா இந்த இடத்துல நம்ம உயிரை கொடுத்தாவது மக்கள் எல்லாரையும் பாதுகாத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சடனா நம்ம ஆளுங்க எல்லாரும் திரும்ப போய் அந்த பெரிய பீஸ்ட தான் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவும், சீனியர் கிங் போதும் முழிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவரை பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப சடனா அவரும் இந்த இடத்துல கொஞ்சம் கான்சியஸ்க்கு வந்துடுறாரு. வைஸ் லீடர் சீக்கிரம் இந்த நரகத்தில இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, என்ன ஃப்ரீ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோவை அவனோட மந்திரக்கோலை பயன்படுத்தி நம்ம கோஸ்ட் கிங்கோட அசிஸ்டன்ட் ஒரே அட்டாக் தான் பண்றான். அப்ப இவர் சொல்றாரு, வைஸ் லீடர் நான் அந்த ஷாமானோட ஜின் கிராமத்தை காப்பாத்துறதுக்காக என்னால முடிஞ்ச நான் எல்லாத்தையும் பண்ணேன். அப்ப இதை கேட்ட நம்ம ஹீரோவும், ரொம்பவும் நன்றி சீனியர் கிங், நீங்க பண்ண இந்த உதவிக்கு நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். இல்ல வைஸ் லீடர், நீங்க தான் என்ன இந்த நரகத்தில இருந்து விடுவிச்சிங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பட்டிருந்த கடன் அது கழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட சோலோ அந்த இடத்துல எப்படி அழிஞ்சு போயிடுது. அப்ப நம்ம ஹீரோ அந்த டீமன் கிங் பீஸ்ட பார்த்துட்டு சரியான கோபத்துல அதை போய் அட்டாக் பண்றதுக்கு போய்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க நம்ம ஆளுங்களை தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா அந்த பீஸ்ட் அப்படியே அட்டாக் பண்ணி விட்டுறானுங்க. அதனால அந்த பீஸ்டுக்கு பயங்கர டேமேஜ் இந்த இடத்துல ஏற்பட்டுடுது. இருந்தாலும் அது திரும்ப அதோட பாய்சனை பயன்படுத்தி அதுக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஹீல் பண்ணிக்குது. இல்ல இது பாய்சனை பயன்படுத்தி திரும்ப திரும்ப ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப லூசி சொல்றா, இதோட பாய்சன் இது ரொம்பவும் சக்தி வாய்ந்ததா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான பீஸ்டுங்க வேற வந்துடுச்சு. கண்டிப்பா இதுங்க எல்லாத்தையும் எதிர்த்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, இருந்தாலும் நம்ம ஆளுங்க எல்லாரும் அந்த இடத்துல விட்டு கொடுக்காம தொடர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோ கிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த டீமன் கிங் பீஸ்டும் அது அந்த இடத்துல எக்கச்சக்கமான மனுஷங்களோட சோல் பப்பர்ஸை பயன்படுத்தி பயங்கரமா இந்த இடத்துல இருக்க நம்ம ஹீரோ பிரிவை சேர்ந்த எல்லாரையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த இடத்துல இருந்த எல்லா பப்பட் சோல்ஸையும் அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் பார்த்து சொல்றான், சீக்கிரமா இந்த பீஸ்ட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு 5 செகண்டுக்கு நகர முடியாம புடிச்சு வச்சுக்கோங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் சரின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட லாக் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு சரியான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோ நினைக்கிறான், இந்த பீஸ்ட் ஈவில் பவர்ஸை பயன்படுத்தி தான் இந்த இடத்துல இருக்க எல்லா சோர்ஸையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது இதோட வீக் பாயிண்டே அதோட தலை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல இங்க நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அவனோட ஆளுங்க
ஆளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பீஸ்ட நகர முடியாத மாதிரி பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் செயின்ஸ் எல்லாம் பயன்படுத்தி லாக் பண்ணி வச்சுக்கிறானுங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட நம்ம ஹீரோவும் அவரோட வெப்பன்ல பவரை கேதர் பண்ணிட்டு அதோட தலையிலேயே ஒரே அடி பார்த்தா நம்ம ஹீரோ அடிச்சடியில அதோட தலையை தனியா பறந்துடுது. சோ நம்ம ஹீரோ கொன்ன இந்த டீமன் கிங் பீஸ்ட் தான் எல்லா பீஸ்டையும் இந்த இடத்துக்கு லீட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இது இப்ப செத்து போயிட்டதுனால இங்க நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா பீஸ்டும் சடனா ஸ்டாப் ஆகி வேகமா இந்த பீஸ்ட் இருந்த திசையை நோக்கி தான் அப்படியே போக ஆரம்பிக்குதுங்க. இத பார்த்து நம்ம ஆளுங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. என்ன இதுங்க எல்லாமே திரும்பி போகுதா? அப்ப இத பார்த்த சீனியர் டிசபிள் சொல்றான், இந்த இடத்துல இருக்க எல்லா பீஸ்டும் இப்ப சவுத் வெஸ்ட் திசையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த திசையில தான் ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி எது என்னமோ எல்லாரும் சீக்கிரமா போய் உங்களோட காயங்களை ஹீல் பண்ணிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா போன பீஸ்ட்லாம் திரும்ப வந்தா நம்மளால இதே நிலைமையில அதுங்களை சமாளிக்க முடியாது. ஆனா நம்ம லூசிக்கு மட்டும் இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது. அதனால அவ சொல்றா, எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா படுது, அதனால நான் சவுத் வெஸ்ட் திசையில போய் கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம லியானும் சிங்கியும் நாங்களும் போறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப இதை கேட்ட சீனியர் டிசபலும் சரி 3 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க, அப்புறம் இந்த பீஸ்டுங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்புறம் சீனியர் லீ, நீங்க வேகமா நம்ம கிங்குன் பிரிவுக்கு போய் இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் நம்மளோட மாஸ்டர் கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அதை கேட்ட சீனியர் லீயும் சரின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறான். அப்படியே அந்த இடத்துல சீன் கட்டாக அடுத்த சைட்ல இந்த ஸ்னேக் வேலியோட நுழைவாயில தான் காமிக்கிறாங்க. நம்ம பாய்சன் பிரின்ஸ் அப்புறம் லியா 2 பேரும் இந்த இடத்துல தான் நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லியா கேக்குறா, பாய்சன் பிரின்ஸ் இந்த இடத்துல இருக்க ஃபார்மேஷனை பயன்படுத்தி ஈஸியா அங்க வர டிமானிக் பீஸ்ட் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்களே இந்த இடத்துக்கு பர்சனலா வந்திருக்கீங்கன்னா அதுக்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மிஸ் லியா என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் இன்னும் இந்த இடத்துக்கு வரல, அதனாலதான் அவரை வரவேற்கிறதுக்காக நானே இந்த இடத்துல வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்ப சடனா இந்த இடத்துல அப்படியே பயங்கரமான ஈவில் பவர்ஸ் எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த டீமன் கிங் பீஸ்டோட தலையை சங்கிலியெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்ப லியா சொல்றா, யங் மாஸ்டர் குயிலி நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. அப்புறம் இந்த பீஸ்ட்ல இருந்து வெளியே வர்ற இந்த டீமானிக் ஆரா எனக்கு தெரிஞ்சு இது 10,000 வருஷம் பழமையான ஒரு பீஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஹெவன் லெவல் ட்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப இதை கேட்ட ஹீரோ சொல்றான், பாய்சன் பிரின்ஸ் இந்த பரிசை நான் உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், இதை ஏத்துக்கோங்க. என்ன சொல்றீங்க குயிலி? இது ஒரு ஹெவன் லெவல் ட்ரெஷர், அப்படி இருக்கும்போது இதை நீங்க என்கிட்ட கொடுக்க போறீங்களா என்ன? ஆமா, இப்ப இந்த இடத்துல 3 செக்ட் ஒண்ணு கூடி இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு நடுவுல இருக்க பழைய பிரச்சனைகளை தள்ளி வைக்கிற விதமா தான் இந்த பரிசை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை கேட்ட பாய்சன் பிரின்ஸும் சரி சரி நான் உங்களோட பரிசை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அந்த டீமன் கிங் பீஸ்டோட தலையை எடுத்துக்கிறான். ஆனா இப்ப சடனா இந்த இடமே பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இந்த டீமன் கிங்கோட தலையை சென்ஸ் பண்ணிட்டு தான் இப்போ இந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான பீஸ்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், பாய்சன் பிரின்ஸ் இப்போ இந்த இடத்துல நீங்க தான் தலைமை தாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்ப இதை கேட்ட அந்த பாய்சன் பிரின்ஸும் சடனா அவனோட பவரை இந்த இடத்துல பயன்படுத்தி அந்த ஷீல்டு ஃபார்மேஷனை இந்த ஸ்னேக் வேலியை சுத்திலும் அப்படியே ஆக்டிவேட் பண்றான். சோ அதனால இந்த இடத்துக்கு வர பீஸ்ட் எதாலையும் இந்த ஷீல்டை தாண்டி உள்ளர வர முடியல. அப்புறம் குயிலி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக ஒரு பரிசை கொண்டு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நானும் உங்களுக்கு திருப்பி பரிசு தர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் இந்த இடத்துல வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்கதோட அப்படியே அந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அதே நேரத்துல இந்த இடத்தை நோக்கி 2 பிரம்மாண்டமான பீஸ்ட் வந்துகிட்டு இருக்க மாதிரி காமிச்சு இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க நண்பா. சோ இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் இதை விட வேற லெவல்ல போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு ஹார்ட் சிம்பிளை போட்டு விட்டுருங்க. சரி நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.